ஏன்டா போன் பண்ண எடுக்கிறது இல்லையா? எப்ப பாரு போன் பிஸிலே போயிட்டு இருக்குது. இல்லடா மச்சான், புதுசா கல்யாணம் ஆக போகுதுல, அதான்டா அவட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தேன். பேசிக்கோ, கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசவே முடியாது. போடா, எப்ப பாரு நீ அதையாவது சொல்லிட்டே இருப்ப. உண்மை தான்டா சொல்ற. உனக்கு இந்த அனுபவம் எல்லாம் பத்தாது, இனிமே தான்டா வரும். இன்னொரு 10 வருஷம் கழிச்சு உங்ககிட்ட வந்து கேட்டேன்னு வச்சுக்கோ, கதையா சொல்லுவேன். ஏண்டா கல்யாணம் பண்ணி நல்ல குடும்பம் நடத்தி 2 பிள்ளைங்களை பெத்துட்டு நீ இப்படி பேசலாமா? வெளியே பாக்குறதுக்கு தானே நான் நல்லா இருக்கிற மாதிரி உனக்குலாம் தெரியுது. என் கஷ்டம் எனக்கு தானே. கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் என் பொண்டாட்டிய பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணும். இப்போ அவளைய பார்க்காம இருக்கிறதே நல்லதுன்னு தோணுது. அப்புறம் கல்யாணத்துக்கு முன்னாடி அவ குரலை கேட்கணும்னு ஆசையா இருந்துச்சு. இப்பெல்லாம் அவ குரலை கேட்டாலே பயமா இருக்கு, பதட்டமா இருக்கு. சின்னடா இப்படி எல்லாம் சொல்ற? கல்யாணம் முடியறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவ காஜோல் மாதிரி தெரியவா. கல்யாணம் பண்ணி பாருடா, காட்டேரி மாதிரி தெரியவா. கொஞ்சம் நிறுத்துறீங்களா? உங்களுக்கு இப்ப நான் காட்டேரி மாதிரி தெரியறேனா? இப்ப வந்து உட்கார்ந்தா ஐயோ விஷயம் தெரியாம வளரிட்டனே. டேய், நான் சும்மா காமெடி பண்ணேன்டா. பொண்டாட்டியே தெய்வம்டா. அம்மாக்கு அப்புறம் பொண்டாட்டி தாண்டா எல்லாமே. ஆனா என்ற பொண்டாட்டி எங்க அம்மாக்கும் ஒருபடி மேலடா. போதும் ஓவரா நடிக்காதீங்க. ஆஸ்கார் அவார்டை கொண்டு வந்து கொடுத்துற போறாங்க. எப்ப பாரு பொண்டாட்டிங்கன்னா கேவலமா பேசிட்டு. அக்கா, முப்பாத்தக்கா. டேய் ஒரு நிமிஷம் இருடா. என்ன மணி, எங்க வெளிய கிளம்பிட்டியா? ஏதாவது சொல்லணும்னு வந்தியா? வா உள்ள வா, ஏன் வெளிய நிக்கிற? அக்கா நான் ஆபீஸ் கிளம்புறேன். சாயங்காலம் பால் வந்தா மட்டும் வாங்கி வச்சிரீங்களா? அதுக்கு என்ன மணி, வாங்கி வச்சிரற. நீ தைரியமா போயிட்டு வா. அண்ணா நீங்க ஆபீஸ் போறியா? இல்லம்மா, எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, கொஞ்சம் லேட்டா போவேன். அவர் எனக்கு வேலைக்கு போயிருக்காரு. வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டே காலத்தை தான் அறுத்துட்டு இருப்பாரு. எப்ப பாரு 2 பேரும் எலியும் பூனை மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்கீங்கக்கா. சரி நான் போயிட்டு வரேன். பார்த்து போமணி, ரோட்ல காலி பையனுங்க நிறைய சுத்திக்கிட்டு இருப்பானுங்க. அப்புறம் லவ் இவன் வந்து இங்க பாரு இப்படி கல்யாணம் பண்ணி கீழே உரு வச்சிருவானுங்க. அதனால எவனையும் நம்பாம ஜாக்கிரதையா போயிட்டு ஜாக்கிரதையா வா. நம்மளே தான் சொல்றான். சரிங்கக்கா நான் போயிட்டு வரேன். ஏண்டி உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்கற? யார் வந்தாலும் நீ எகத்தாலமா பேசிட்டு இருக்கற? உங்க மனசுல நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? யார் போன் போட்டாலும் என்ன எகத்தாலமா பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்து தக்காளி சட்னியா? போய் வேலையை பாருங்க. உங்ககிட்ட வாயை கொடுத்தோம்னா இன்னைக்கு வம்புதான் வந்து சேரும். வேலை நடக்காது. நான் போய் வேலையை பாக்குறேன். ஹாய் ஜனனி, எப்ப வந்த? சைலண்டா உட்கார்ந்து வர்க் பண்ணிட்டு இருக்க? நிறைய வர்க் பெண்டிங் ஆச்சு திவ்யா, அதான் சரின்னு பாத்துட்டு இருக்கேன். சரி அதெல்லாம் இருக்கட்டும். நம்ம ஆபீஸ்க்கு புது ஜிஎம் வந்திருக்காங்க. நீ பாக்கலையா? ஜிஎம்மா? என்கிட்ட சொல்லவே இல்ல. ஃபர்ஸ்ட் டைப் பண்றது நிறுத்திட்டு என்கிட்ட கொஞ்சம் பேசுறியா? சொல்லு திவ்யா, வர்க் இருக்கு. எதுக்கு இப்பவே ஜிஎம் பார்க்கணும்? ஏய் லூசா, அவர் வரும்போது நீ இல்ல, பர்மிஷன் போட்டிருந்த. இப்ப வந்துட்டல, போய் அவருக்கு ஒரு விஷ் பண்ணிட்டு அவர் பார்த்துட்டு வா. நீயும் இந்த ஆபீஸ்ல இருக்கன்னு அவர் தெரிஞ்சுக்க வேண்டாமா? ஓகே போய் பார்க்கறேன். இப்ப என்ன, எல்லாம் வரவங்க எல்லாம் சிடுமூஞ்சியா தான் வராங்க. இவர் எப்படியோ. அவர் அப்படியெல்லாம் சொல்லாத. ஆள் சும்மா விஜய் ரேஞ்சுக்கு இருக்காரு. எந்த விஜய்? உன் பாய் ஃப்ரெண்டா? ஏய், இளைய தளபதி விஜய் ரேஞ்சுக்கு இருக்காருன்னு சொல்றேன். காமெடி பண்ணிட்டு இருக்காத. அப்படியே இளைய தளபதியே வந்து இங்க வேலை பார்த்தாலும் நம்ம என்னடி பண்ண முடியும்? அவரு ஜிஎம் இல்ல. சும்மா சைட்டாக அடிக்கலாம். இப்படி ஒரு ஆளு ஆபீஸ்க்குள்ள இருந்தா டைம் போறதே தெரியாது. என்ஜாய் பண்றதை விட்டுட்டு லூசுத்தனமா பேசிட்டு இருக்காரு. மொத்த போய் அவரை பார்த்துட்டு வா. உன்னையும் திருத்த முடியாது, உங்க கூட சேர்ந்து என்னையும் திருத்த முடியாது. நான் போய் பார்த்துட்டு வரேன். எக்ஸ்கியூஸ் மீ சார். கம் இன். ஹாய் சார், ஐ அம் ஜனனி. ஓ, நீங்க தான் ஜனனியா? எஸ் சார், எனக்கு தெரியுமா உங்களுக்கு? உங்களை எப்படி மேடம் தெரியாம இருக்கும்? ஹோல் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரான்ச்ல எல்லாருக்குமே உங்களை நல்லாவே தெரியும். சார் புரியல என்ன சொல்றீங்கன்னு. போன டைம் ஆல் ஓவர் இந்தியா மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருந்தாங்க இல்லையா? அப்போ நீங்க வந்திருந்தீங்க தானே? ஆமா சார். அப்போ அந்த மீட்டிங்ல சுவாரஸ்யமான சில விஷயங்கள் நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா? சாரி சார், ஞாபகம் இல்லையே. நீங்க தமிழை பத்தியும் தமிழ் சார்ந்த விஷயத்தை பத்தியும் மேடையில பேசினது எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணுச்சு. அதுல நானும் இருந்தேன். ஓ அப்படிங்களா சார்? சாரி சார், நான் உங்களை பார்த்த ஞாபகம் எனக்கு இல்லை. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். ரொம்ப அழகா ரொம்ப தெளிவா பேசுனீங்க. ஐ லைக் இட். ஓகே சார், கொஞ்சம் ஒர்க் இருக்கு, நான் போறேன். ஓகே கோ ஹெட். ஏய் ஜனனி, ஜிஎம் பாத்தியா எப்படி இருந்தாரு? நீ சொன்ன அளவுக்குலாம் இல்ல, கொஞ்சம் வேணா ஓகே. ஏய் வர்க் அப்புறமேல் பண்ணலாம், கொஞ்சம் இங்க பார்த்து பேசு. இங்க பாரு திவ்யா,
நிறைய வேலை இருக்கு. சும்மா வெட்டியா பேசிட்டு இருக்காம போய் வேலையை பாரு. இன்னும் 2-3 ஃபைல்ஸை நான் சீக்கிரமா அனுப்பிச்சாகணும். அதெல்லாம் விடு. ஜிஎம் எப்படி இருந்தாரு அத்தை சொல்லு. அம்மா எப்படி பேசினாரு? அந்த மனுஷன் வந்ததுல இருந்து யார்கிட்டயுமே பேசல. அவர் வாயை திறந்த மூடவே மாட்டேங்கிறாரு. வளவளா கொலகுலான்னு வேண்டாதெல்லாம் பேசிட்டு இருக்காரு. அவர் போய் நம்ம பெருசா தூக்கி வச்சு பேசிட்டு இருக்க. ரெண்டாவது, அவர் நாயம் நமக்கு வேணாம். நம்ம 2 பேரும் வர்க்க முடிக்கலாம். நேரா கேண்டீன் போய் டீ சாப்பிடலாம். ஓகேவா? இப்ப கிளம்புறியா தாயே? நிறைய வேலை இருக்கு. ஓகே, என்னமோ சொல்ற. இந்த ஆபீஸ்ல இருக்கிற எல்லா லேடிஸ்க்கும் அவரை பிடிச்சிருக்கு. என்னமோ நீ தான் குறை சொல்லிட்டு இருக்க. உனக்கு மட்டும் நல்ல விஷயத்த நல்ல விதமா பார்க்கவே தோணாதே. எம்மா தாயே, கொஞ்சம் கிளம்புறியா? கொஞ்சம் வேலை இருக்கு. இந்த 2 ஃபைலையும் நான் அனுப்பல. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவர் கூப்பிட்டு திட்டுவார். போதுமா உனக்கு? நான் திட்டு வாங்கணும், அவ்வளவுதானே? ரொம்ப ஓவரா பண்ற. வேலையை பாரு, நான் போறேன். அவரை பிடிக்கலங்கிறாளே, இவளையெல்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியல. ஜனனி, சாப்பிட்டு போலாமா? பசிக்குது. எனக்கு சுத்தமா பசி இல்லை. சீக்கிரமா வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் ஒர்க் இருக்குடி. இப்ப நான் கிளம்புறேன். நீ சாப்பிட்டு பொறுமையா போ. இப்ப வீட்டுக்கு போய் நீ என்ன பண்ண போற? நீ ஒரு ஆள் தானே, கொஞ்சம் லேட்டா போனா என்ன இப்போ? இல்லடி, நான் ஒரு காலனியில இருக்கேன்ல. அந்த காலனியில இருக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் கட்டுப்பாடா இருக்காங்க. சரி, நம்ம லேட் நைட்லாம் போனா நம்மள ஒரு மாதிரி நினைப்பாங்கல்ல. கொஞ்ச நாளைக்கு என்னை புரிஞ்சுக்கிற வரைக்கும் நான் கொஞ்சம் சீக்கிரமா போறது நல்லதுன்னு தோணுது. நான் கிளம்புறேன். நீ சாப்பிட்டுட்டு பொறுமையா போ. வீட்டுக்கு போனது எனக்கு ஃபோன் பண்ணு, சரியா? ரொம்ப தாண்டி காலனியில் இருக்கிறவங்களுக்கு அநியாயமா பயப்படுற. இதுக்கு பேர் பயம் இல்லை திவ்யா, அவங்க மேலே வச்சிருக்கிற மரியாதை. யாரு என்னன்னு ஏதுன்னு தெரியாம எனக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க தெரியுமா? கொஞ்ச நாளைக்கு அவங்க என்னை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோயேன். அதுக்கப்புறம் நான் எத்தனை மணிக்கு போனாலும் நம்ம தப்பு பண்ணாம தான் வரும்னு நினைப்பாங்க. இப்போ புதுசாக இருக்கிறதுனால நம்ம பேரை நமக்கு எடுத்துக்க வேண்டாம்னு பார்க்குறேன். ஜனனி, உன்னை புரிஞ்சுக்கவே முடியல. யாருக்காகவும் வாழக்கூடாதுன்னு சொல்லுவேன். யாரும் நம்மளை என்ன நினைச்சா என்னன்னு கேட்ப. இப்போ என்னடானா இப்படியெல்லாம் பேசுற? என்னவோ, உங்ககிட்ட பேசி தலைவலி தான் வலிக்குது. நான் போறப்பா, நீ கிளம்பு. ஏக்கா, உனக்கு விஷயம் தெரியுமா? ஏடி, ஏதாவது எனக்கு தெரியாத விஷயம் இருக்குதா என்ன? அட ஆமாக்கா, நம்ம வீட்டுக்கு எதிர்த்த வீட்டுல இருக்கிற கோணவன் கோபாலு, அவன் பொண்ணு யார் கூட ஓடி போயிடுச்சாமாக்கா. சாயங்காலம் பூரா தேடிட்டு இருந்தாங்க, கிடைக்கவே இல்லையாக்கும். ஏ உமா, கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா? ஒரு விஷயத்த தெளிவா கேட்காம சொல்லிட்டு இருக்க வேண்டியது. அவ ஓட்ட போட்டியில கலந்துருக்காளாமா, அதுக்காக ஓட போயிருக்கா. அவ ஓடி போயிட்டான்னு ஊரெல்லாம் கதை கட்டி விட்டுருக்கீங்க. ஏ முப்பாத்தா, இது என்ன பெரிய விஷயம்? இன்னொரு விஷயம் இருக்குது. 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பரமசிவம் இருக்கிறாப்ல இல்ல, அவர் மச்சினிச்சி பாட போயிருந்துருக்குது எங்கேயோ. அது பாடையில போயிடுச்சுன்னு காலனிக்குள்ள ஒரே காபராவ போச்சு. பாடையில போயிட்டான்னு சொன்னாங்களா? ஏண்டி, நம்ம காலனிக்குள்ளதான் 1 சொன்னா 9 பரவுமே. அப்புறம் ஓட்டப்பந்தயத்துக்கு போனவள ஓடி போயிட்டானாங்க. பாட போனவள பாடையில போனான்னு சொன்னானுங்க. இனி என்னென்ன சொல்லிட்டு இருக்க போறானுங்க தெரியல. அக்கா, எல்லாம் இங்க இருக்கீங்களா? நான் முப்பாத்தாக்கா வீட்டுல போய் பாத்துட்டு வரேன். ஏன் நீ இவ்வளவு நேரம் ஆயி போயிருச்சா? மணி 7:30 போதே. ஆமாக்கா, எப்பவுமே இவ்வளவு நேரம் ஆயிரும். ஏங்கண்ணே, ஏதாவது சாப்பிட்டியா? இல்ல இனிமே தான் போய் ஏதாவது செய்யணுமா? இல்லக்கா, இனிமே தான் ஏதாவது போய் செய்யணும். முப்பாத்தாக்கா பால் வாங்கி வச்சிட்டீங்களா? ஏன் நீ 4 மணிக்கு வாங்குற பால் இப்போ வரை காய்ச்சாம தான் என்னத்துக்கா வருது? ஐயோ, கெட்டு போயிருமாக்கா? அப்படிலாம் விட்டுற மாட்டா இதை முப்பாத்தா. பால் நல்லா காய்ச்சிட்ட. கொஞ்சம் டீ போட்டு தனியா ஃப்ளாஸ்க்ல எடுத்து வச்சிருக்கிற. கொஞ்சம் பாலையே எடுத்து வச்சிருக்கிற. காலையில டீ போட்டு குடி. ஃப்ளாஸ்க்ல இருக்கிற டீயை இப்ப குடிச்சுக்கோ. அப்புறம் அண்ணனுக்கு சப்பாத்தி போட்ட, உனக்கு 2 எடுத்து டிஃபன் பாக்ஸ்ல போட்டு வச்சிருக்கிறேன். கொஞ்சம் உருளைக்கிழங்கு மசாலா வச்சிருக்கிறேன், சாப்பிட்டுக்கோ. மேனக்கிட்டு போய் செய்யாத மணி. அக்கா, என்னக்கா எனக்காக நீங்க இவ்வளோ செஞ்சீங்களா? அட என்ன மணி, நீ ஒருத்திக்காக தனியா செஞ்சுட்டு இருக்கிற? வீட்டு எல்லாத்துக்கும் செஞ்ச. உன் ஞாபகம் வந்து உனக்கு கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கிற. எல்லாத்தையும் உன்ற வீட்டு வாசல்ல பத்திரமா மூடி வச்சுட்டு வந்துருக்கிற. எடுத்துக்கோ. ஐயா முப்பாத்தா, நீ வச்சுட்டு வந்தியா? நானும் எங்க வீட்ல பிரியாணி செஞ்சேன். சேர்ந்து புள்ளை கொஞ்சம் கொடுக்கலாமே டிஃபன் பாக்ஸ்ல போட்டு எடுத்து வச்சுட்டு வந்தனே. நிஜமாக்கா? ஏக்கா, என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க வேண்டாமா? அந்த புள்ள சப்பாத்தி சாப்பிட்டுன்னு எடுத்து வச்ச. இப்போ நீயும் பிரியாணி கொடுத்து சப்பாத்தியும் கொடுத்து 2வது புள்ள சாப்பிட முடியுமா? இப்போ வருத்தப்படும்ல? நம்ம கேட்டா எவ்வளவு எதுவும் செஞ்சு தர மாட்டாளுங்க. இந்த பிள்ளைக்கு மாங்குன்னு செய்யறாளுங்க பாரு. அக்கா, நீங்க என் மேல காட்டுற பாசத்துக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேனே தெரியலக்கா. ஏமா இன்னும் இந்த கிரிஞ்சாத பேசி சுத்திட்டு இருக்கீங்களா நீங்களா? கிரிஞ்சா பிரிஞ்சா? ஏவுமா, நீ பிரிஞ்சு சொல்றதா செஞ்சியா? அக்கா முப்பாத்தக்கா, அந்த அக்கா நான் பழைய டயலாக் எல்லாம் பேசிட்டு இருக்கேன்னு எனக்கு கிண்டல் பண்றாங்க. உன்னை கிண்டல் பண்றாளா? ஏண்டி உமா, அந்த புள்ள மனசார பேசிட்டு இருக்கு, நீ கிண்டல் பண்ணிட்டு இருக்கற? ஏண்டி, இந்த கிண்டல் பண்றது தவிர வேற ஏதாவது செய்யணும்னு உனக்கு தோணாதா? அவளே நம்ம கிட்ட வாங்கி சாப்பிடலாம் தான் வந்திருப்பா. அவ எப்படி செஞ்சு கொடுப்பா? ஏமா, நான் பேசுனதுக்கு நீ கோச்சுக்கிட்டியா? பாரு 2 பேரும் எப்படி திட்டானுங்கன்னு. உமாக்கா, எனக்கு நீங்க பேசுனதுல எந்த வருத்தமும் இல்ல. சரிம்மா, மாசம் நிக்காம போய் கை கால் மூஞ்சி கழுவிட்டு டீயை குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்டுட்டு கதவு நல்லா இழுத்து மூடி தூங்கு. ஏதாவது
ஏதாவது வேணும்னா அக்காவுக்கு ஒரு ஃபோன் பண்ணு. சரிங்கக்கா, நான் போயிட்டு வரேன். ஏடி முப்பாத்தா, உங்க வீட்டுக்கு நான் குழம்பு வேணும் சோறு வேணும் கேட்டுட்டோன்னே நீ எப்படிலாம் நக்கலா பேசுறீங்க. இப்போ அந்த பிள்ளைக்கு ஓடி ஓடி உதவி செய்றீங்க. இந்த காலனில அந்த பிள்ளைக்கு முன்னாடி நானும் வந்துட்டேன். என் மேல கொஞ்சம் கூட பாசம் காமிக்க மாட்டேங்கிறீங்க. அந்த பிள்ளைகிட்ட மட்டும் அப்படி பாசமா இருக்கீங்க. ஏக்கா குஸ்பக்கா, ஒன்றரை உள்ள மேலே நீ பாசமா இருக்க மாட்டே எப்ப திட்டிட்டே இருப்ப. அதன புதுசா இந்த பிள்ளை மேல ஒரு பாசம் உனக்கு. ஏய் லூசு மாதிரி பேசாதடி. அந்த பிள்ளை நீ ஒண்ணா பாவம். அம்மா அப்பாலாம் இல்லாம பல பிரச்சனையோட இந்த காலனிக்கு அந்த பிள்ளை வந்திருக்குது. அந்த பிள்ளை ஒவ்வொரு நேரமும் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதனால அதையெல்லாம் மறக்கிறதுக்காக தான் நானும் முப்பாத்தாலும் அக்கா தங்கச்சி மாதிரி பழகிட்டு இருக்கிறோமாக்கும். என்றவளே நான் திட்டனா சேட்டை பண்ண திட்டதான் செய்வேன். சேட்டை பண்ண என்ற பிள்ளைய மட்டும் இல்ல முப்பாத்தா பசங்க தான் திட்டி இருக்கிற. ஏன் ஓ பையனி தான் திட்டி இருக்கிற. ஏ உமா, அந்த பொண்ணு இப்பதான் வந்திருக்குது. பாவ சின்ன பொண்ணு வேற. நம்மளாம் கல்யாணம் புதுசா வரும்போது இப்படிதானே நமக்கும் இருந்துச்சு. நம்மளும் அம்மா அப்பா விட்டுட்டு வந்து கஷ்டம் தானே பட்டோம். இப்போ அந்த பிள்ளைய அப்படிதான் கஷ்டப்பட்டுட்டு இருக்குது. பாவம் அது மட்டும் இல்லாத என்ன வேதனையில அனுபவிச்சிருக்குதோ தெரியல, தனியா வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்குது. அதனாலதான் நானும் குஷ்பக்காவும் மாத்தி பாத்தி உதவி பண்ணிட்டு இருக்கோம். இதுல உனக்கு என்ன கடுப்பு? காலையில எங்கிட்ட வந்து நீ குழம்பு வாங்கினியா இல்லையா? மத்தியானம் குஷ்பக்கா வீட்டுல சோறு வாங்கியிருக்கிற. நாங்களும் உனக்கு செஞ்சு தான் இருக்கிறோம். செய்றீங்க தான், ஆனா அப்பப்ப கிண்டலால பேசி நக்கல் அடிக்கிறீங்களே. ஏண்டி உன்னை நக்கல் அடிக்கிறோம் கிண்டல் அடிக்கிறோம் மத்தவங்க யார்கிட்டயாவது விட்டு கொடுத்துருக்கோமா? ஏன் உன்னோட புருஷன்கிட்டயே உனக்காக எத்தனை சப்போர்ட் பண்ணி சண்டை போட்டுருக்கிறேன். என்ன கொஞ்சம் கூட புரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கிறேன். எல்லாம் சரிதான், ஆனா நீங்க அப்பப்ப பேசுறது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? உமா, உங்ககிட்ட எப்பவுமே நாங்க விளையாட்டுக்கு அப்படிதான் பேசுவோம். அதுக்காக உன்னை எங்கேயாவது விட்டு கொடுத்துருக்கிறோமா? ஏன் என்ற வீட்டுக்காரர் உன்னை கழுவி கழுவி ஊத்துவாரு. ஆனா அவர்கிட்ட நான் எப்படிலாம் சண்டைக்கு போயிருக்கேன் தெரியுமா? உன் வீட்டுக்காரர் என்ன திட்டுறாரு? ஐயோ, அவசரப்பட்டு உண்மையை உளறிட்டோமா? அது ஒண்ணும் இல்லம்மா, நான் வீட்டுல வேலை பக்கம் உங்க வீட்டுக்குலாம் வந்துடுறேன்ல, அதனால கொஞ்சம் திட்டுவாரு. மத்தபடி எல்லாம் உங்களே ஏதோ ஒரு சொன்னதே இல்லையே. சரி சரி, மணி ஆயிட்டே இருக்குது. நான் எல்லாம் ஊழ விட ஆரம்பிச்சிச்சு. ரோட்ல ஒருத்தையும் காணும். நம்மளும் போய் படுப்பு வாங்க. படுக்கலாம். அந்த பிள்ளை டீ போட்டு ஃப்ளாஸ்க்ல எல்லாம் கொடுத்தீங்கல்ல, எனக்கு ஒரு டீ கொடுங்க. டீ குடிச்சிட்டு வந்து படுத்தாதான் தூக்கம் வரும். டீ குடிச்சா தூக்கம் வராதுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா டீ குடிச்சா தூக்கம் வருமா? எல்லாம் தலையெழுத்து. சரி முப்பாத்தா, அவள் டீயை போட்டு கொடு, நான் போய் படுக்கிறேன். பாத்தி அந்த அக்காவை எப்படி கோர்த்துட்டு போகுதுன்னு. இவளை நாம தான் சமாளிக்கணும். சமாளிப்போம். என்ன நீயும் யோசிச்சுட்டு இருக்கிற? இல்ல, எங்க வீட்டுல சக்கரை கொஞ்சம் தீர்ந்து போச்சு. கொஞ்சம் சக்கரை மட்டும் வீட்டுல இருந்து எடுத்துட்டு வரியா? டீ போட்டு 2 பேர் குடிக்கலாம். நாமளே ஓசியில டீயை குடிச்சிட்டு போலான்னு பார்த்தோம்னா இவன் நம்ம கிட்ட இருந்து சக்கரை வாங்கி இவ்வளவு டீ குடிப்பா போல. வேண்டாம், நம்ம வீட்டுல போய் டீ போட்டு தனியா குடிச்சுக்கலாம். அது வந்து பார்த்தா வயிறெல்லாம் கொஞ்சம் கலக்குற மாதிரி இருக்குது. நான் பாத்ரூம் போயிட்டு அப்புறமே வரேன். நீ போய் படுப்போ. இல்ல ஏதோ டீ கேட்டியே. அட போமு பார்த்தா, காலையில வந்து குடிச்சுக்கிறேன். இப்ப கிளம்புற, வயிறு ரொம்ப வலிக்குது. இந்த காலனியில நமக்கு டீ போட்டு கொடுக்க ஒருத்தையும் கிடையாது. இவங்களுக்கு நாம போட்டு கொடுக்கணுமா? மணி 8 மணிக்கு மேல ஆகுது. இவ்வளோ நேரம் என்ற புருஷ மாமியார் கூட ஓரியாடிட்டு இவங்களோட பேசணும்னு வந்தோம்னா இவங்களும் நம்மகிட்ட வேலை தான் வாங்குறானுங்க. சே, இந்த வீட்டு வேலையிலிருந்து என்னைக்காவது விடுதலை கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும்.